ஓகே சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், பார்த்துக்கலாம். என்னையா நம்ம பசங்க ரிசல்ட் ஒன்றுமே சரியில்லை. டேய் இங்கே வாடா, அங்கே எங்கடா போகிற? நான் கூப்பிட கூட அங்கிட்டே போயிட்டுருக்கேன். ஒழுங்காக வர மாட்டியா? ஒழுங்காக இன் பண்ண மாட்டியா? கிளாஸ்க்குள்ளே போடா, டைம் ஆச்சு. இதெல்லாம் ஸ்டூடெண்ட்டா? திருந்துற ஜென்மமா? படிக்க வர எதுக்கு வருது? பார்த்தீங்களாங்க, இவர் தாங்க நம்ம கதையோட ஹீரோ. எல்லாரையும் காசை திட்ட நம்ம பிரின்ஸிபால் சார் இவரை மட்டும் கண்டுக்காமல் இருக்காரு. ஆனால் இவர் என்னமோ தெனாவட்டா போயிட்டு இருக்காரு. இவர் லைஃப்பில் போய் பார்க்கலாமா? நீங்களே பாருங்கள். நேற்று எனக்கும் சூப்பர்வைசருக்கும் சண்டே ஆகி போச்சுப்பா. அப்புறம் என்னென்ன ஆச்சு? நம்ம சங்கர் வந்து பேசி சரி பண்ணான். ஆமாம், இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. இவன் தான் நம்ம செல்வராசு மகன், இன்ஜினியரிங் படிக்கிறான். அவனா இவன் இன்ஜினியரிங் படிக்கிற பையன் மாதிரியா இருக்கான்? பாத்தியா, முறைக்கான். இவன்லாம் எங்கே படித்து சார்? என்னடா லேட்டாக வந்தேல, இன் பண்ணிட்டு வா போ. உங்களை ஸ்டாஃபுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுக்கு. ஏய் ஏய், ஏன்டா முடங்குற? போடா வெளில, வெளில போடா, வெளில போடா, வெளில போடா, வெளில போடா, வெளில போடா, வெளில போடா. நேற்றெல்லாம் நல்லா செமினார் எடுத்தீங்க, எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். நேஸ்குமார், என்ன பண்ணிகிட்ருக்க? உனேதான்ப்பா, நீ செமினார் எடுக்க சொன்ன, எடுத்துட்டியா நீ? சார் எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ வராது சார். வராதுண்ணா எடுத்தான்ப்பா ஆகணும் சார். வா வந்து எடு. அவ்வளோவா பேச வராது சார். வாப்பா. நான் ட்ரை பண்ணுறேன் சார். வா. பண்ணுறேன் சார், ட்ரை பண்ணுறேன். வாப்பா, வேலை வந்து எடுத்து பாரு. அவ்வளோ ஒன்றும் இல்லை, வாப்பா. எக்ஸ்டென்ட் ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னா சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் போஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த above describe the few gave the control be Boolean expression is sum of the products 2 and 4 adjacent ones. Get it. Simply feed the சார். எனக்கு வராது சார், வராது. நீலாம் எங்கிட்ட இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணி வேலைக்கு போய் நீ கண்டிப்பாக வேலைக்கு போக மாட்டேன். நீ போய் முதல் பிரின்ஸிபல் பாரு, போப்பா. என் கிளாஸ் எம்னா நிற்காத, போ. நான் என்ன ஓரளவு தான் மரியாதை. நீ போப்பா, நீ கிளம்புப்பா. உனே தான்ப்பா சொல்கிறேன், போப்பா, போ. சார், உங்களே தான் தேடிட்டு இருக்கான். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டானா சார் இவன்? நீங்களே சொல்லுங்கள் சார். டேய், நீ என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க சார்? உங்கள் கிளாஸில் எப்படி இருக்கான்? ஒரு செமினார் சொன்னால் கொஞ்சம் மேலே வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கேன் சார். நீங்களே கேளுங்க சார். டேய், நீ என்னடா நினச்சிக்கிற? படிக்க வரையா? எதுக்குடா வர? இதெல்லாம் அவன் கிளாஸ்லேயே இருக்காதா? போடா. இவெல்லாம் தண்ணி தொளிச்சு விடுங்க சார், போடா. சார் நான் ஒன்றும் சொல்ல சார். ஏன் அப்படி இருக்கு? போய் தொலை சார். நீங்களாவது Sit down student, sit down please. Good morning students. Next 5 days பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ண போகிறோம். அது பிளேஸ்மெண்ட் ட்ரெயினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சார் மிஸ்டர் ஜி அழகராஜ் தான். நெக்ஸ்ட் 5 days இவர் தான் அவங்க ஹேண்டில் பண்ண போகிறாரு. ஸோ தேங்க்யூ, டேக் கேர், பாய். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இன்னையிலேருந்து உங்களுக்கு 5 நாள் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங். நான் தான் உங்களுக்கு ட்ரெயினர். என் பேர் ஜி அழகராஜ். இப்போ உங்களை 1 by 1 நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. I am Ganesh Kumar. I am coming from Arupukottai. I am studied at Diploma in Sri Saurambia Polytechnic College. Thank you, sir. Sir, I am Dinesh. I am coming from sir Madurai, sir. Sir, I am studied at +2 in Internal Higher Secondary School. Mark at 833, sir. Thank you, sir. Sir, my name is Vicky, sir. I am studied +2, sir. I have scored in 750, sir. My favorite artist is Thala, sir. நீ ஏன்பா சிரிக்கிற? உன்னை பற்றி இன்ட்ரோ கொடு. சார் சும்மா தான் சார், சிரிச்சிக்கலாம் இல்லை சார். சும்மா எந்திரி.
சார் எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ வராது சார். பரவாயில்ல, தமிழ்லேயே பேசு. சுத்தமாக வராது சார். ட்ரை பண்ணி வேணால் பார்க்குறேன் சார். தெரியாத நான் சொல்லி கொடுக்குறேன். மை நேம் இஸ் சும்மா பேசு. விக்னேஷ் குமார். ஐ am coming from ஓகே. புது சார். அவனும் நம்மளை போல ஸ்டூடெண்ட் தானே, ஏன் சிரிக்கிறீங்க? சார் நான் பண்ணுவேன் சார். கொஞ்சம் எனக்கு ட்ரெயின் பண்ணிங்கன்னா நான் எப்படியாவது நான் படிச்சிருவேன் சார், பண்ணிடுவேன் சார், பேசிடுவேன் சார் இங்கிலீஷில். தெரியாத நம்மெல்லாம் சேர்ந்து சொல்லிக் கொடுப்போம். பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் முடிகிறதுக்குள்ளே உன்னை மாற்றி காட்டுறேன்ப்பா. வா, நீ வந்து முன்னாடி உட்காரு. வா. இதுதான் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்குற புக்கு. இதில் உள்ளதை தான் நம்ம 5 நாள் கிளாஸில் பார்க்க போகிறோம். இதை நான் ரோ பை ரோவாக கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. சிடவுன். இன்னைக்கு பிளேஸ்மெண்ட்டில் லாஸ்ட் டே. இன்னைக்கு கிளாஸில் வந்து விக்கி வந்து நம்மகிட்ட இங்கிலீஷ் பேச போகிறோம். கமான் விக்கி, வா. சார் நான் இன்னும் சரியாக ப்ரிப்பேர் பண்ணல சார். சும்மா வா. ஒரு பார்த்துக்கிட்டுமா? கமான் விக்கி. சார் நான் இன்னும் அதுக்கு சரியாக ரிஹர்சல் பார்க்கல சார். ஹாய் ஸ்டூடெண்ட், ஐ எம் விக்னேஷ் குமார். ஐ ஹேவ் ஸ்டடிட் அட் SPVC in EEE department. My favorite color is black. Favorite hero is Ajit Kumar. My hobbies is play cricket. My unforgettable moment in this placement training. My strength is my friends. My weakness is nothing. Thank you. இன்னொன்று சொல்லணும், என்னோடய ஸ்ட்ரென்த் என்ன சொல்லணும்னா சார் தான். சார்லாம் இதை பேசியிருக்கவே முடியாது. தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சூப்பர்டா விக்னேஷ், கலக்கிட்ட. என்னமோ சொன்னீங்க பார்த்தீங்களா, அவனால் இங்கிலீஷ் பேச முடியாதுன்ட்டு. ட்ரை பண்ணால் எல்லாரும் இங்கிலீஷ் பேசலாம். ட்ரை பண்ணால் யாருன்னா வேணாலும் இங்கிலீஷ் பேசலாம். நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக நான் பண்ணியிருக்க முடியாது சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். லைஃப்பில் நான் கண்டிப்பாக நான் வின் பண்ணுவேன் சார். இப்படி தாங்க ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வராரு. இப்போ பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஆமாம், உன் மாமன் எப்படி இருக்கான்? என்னண்ணா என்ன வேலை கிளம்பலையா? பார்க்கலாண்ணா, நான் காலேஜ் கிளம்புறேன். இங்கே பாரு, நம்ம செல்வராஜ் மகனை ஆள் அப்படியே மாறிட்டான்ப்பா. இப்படி ஒரு நாள் இருந்ததுக்கே நம்ம லைஃப்பில் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ஏன் நம்ம தினமும் இந்த மாதிரி பண்ணி பார்க்கக்கூடாது? கிளாஸில் போய் பார்ப்போம், இப்படியே இருந்து பார்ப்போம். மே ஐ கம் இன் சார்? மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். தேங்க்யூ. தள்ளி உட்கார்றேன். இங்கேவா மச்சான்? தேங்க்ஸ்ரா. சரி, இப்போ பாடத்துக்கு போகலாம். விக்னேஷ் குமார், உனக்கு செமினார் எடுக்க சொன்னேன், ப்ரிப்பேர் பண்ணிட்டியாப்பா? ஆமாம் சார். சரி வா, மேலே வந்து எடுப்பா. டாபிக் ரெடி பண்ணிட்டேன் சார். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னா லாக் அவுட் கண்டிஷன். லாக் அவுட் கண்டிஷன் இன் ஏ கவுண்டர் இஃப் ஆன் நெக்ஸ்ட் ஸ்டேட் ஆஃப் சம் அன்யூஸ்டு ஸ்டேட் இஸ் அகெயின் ஆன் அன்யூஸ்டு ஸ்டேட் and if by change the counter happens to find itself in the unused state or never arrived at a used state, then the counter is said to be the lockout condition. This is illustrated in figure by the noted. Counter which never goes in lockout condition is called a self-starting counter. வேற டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுன்னா புரியலாம் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? The circuit that goes in lockout condition is called a bustless circuit. To make sure that okay டவுட்டா? உனக்கு என்ன டவுட்டு சொல்றியா? சொல்லு. அதான் சொன்னேனே, செல்ஃப் ஸ்டார்டிங் கவுண்டர். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.
லைஃப் 360 மட்டும் இல்லைனா எனக்கு இந்த வேலையே கிடச்சிருக்காது. தேங்க்யூ பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்.